அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். மார்கழி திங்கள் 27ஆம் நாளாக திருப்பாவை திருவெம்பாவை பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களின் வாழ்விலும் பகவானுடைய அனுக்கிரகம் மாரிபோல் பொழிந்து கொண்டே இருக்கும். எந்த குறையும் இல்லாமல் நாம் வாழ்வாங்கு வாழ்வோம். இன்று திருப்பாவை 27ஆம் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன்றனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கணனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பகவான நம்ம சேவிச்சுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறைங்க? குறை ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த வார்த்தையே இல்லை நமக்கு. பகைவரை வென்று சீருடன் விளங்கும் கோவிந்தா, உன்னை வாயார பாடி மனதார நினைத்து வேண்டும் பறையை பெற்று நாடு புகழும்படியான ஆடை ஆபரணங்களையும் அணிமணிகளையும் சன்மாக கேட்பதே நாங்கள் பெரும் பயன்களாகும். அந்த மாதிரி பகைவருங்கிறது யாரை சொல்கிறாருன்னு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம், பேராசை, ஆணவம், அகம்பாவம், இதை தாங்க அவங்க சொல்கிறாங்க பகைவர்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக பகைவர்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. 5 அறிவு, 6 அறிவு, ஈரறிவு, ஓரறிவு, எல்லா அறிவுகளும் பகைவர்களாக ஆய்விடுவார்கள். அப்போ பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு நம் எதிரிகள் பூரா அழிந்து விடுவார்கள். என்ன எதிரிகள்? நம் கோபம், மதம், ஆச்சரியம், ஆணவம், அகம்பாவம், காமம், குரோதம், பேராசை, எல்லா எதிரியும் அழிஞ்சிடுவாங்க. அப்போ நம்ம யார்? பகவானுக்கு உடையவர்களாகி விடுவோம். எடுப்பதும் இங்கே, கொடுப்பதும் இங்கே, எடுத்து செல்வது எங்கே? சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது நமக்கு. பகவான் தான் ஆடைகளையும் வளையல்களையும் செவிப்பூக்களையும் பலவிதமான அணிகலன்களையும் அணிந்து மகிழ்வோம். சர்க்கரை பொங்கலாக தித்திக்கும் பால் சோறு மறையும் அளவுக்கு நெய்யை ஊற்றி சேர்த்து உண்போம். அனைவரும் கூடி அதை சாப்பிடும் பொழுது எங்கள் முழங்கை நெய் உழுகும். அதை கண்டு நீ மனம் குளிர வேண்டும். ஆமாங்க, ஒரு ஆளாக உட்காந்து சாப்பிட்டா அது சாப்பாடாங்க. அப்போ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் கூடி சாப்பிடணுன்னு இருக்காங்க பாருங்கள். கூடி சாப்பிடணும். அந்த காலத்துலலாம் 10-15 பசங்க பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் ஜென்ரேஷனில் 6 வந்தது, அப்புறம் 4 வந்தது, அப்புறம் 2, இப்போ 1 தான். அப்போ எங்கே கூடி சாப்பிட்றது? கூடி சாப்பிடும் பொழுது கோடி நன்மைங்க. அதை பார்க்கும்போது தாயோட மனம் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியால் பொங்குமா, அவளுக்கு வயிறு நிறைஞ்சிருமா. அதுதான் உண்மை. அப்போது இந்த கோபம், இந்த நான் சொன்னக்கூடிய அந்த மதம், ஆச்சரியம், குரோதம், காமம் எல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? எல்லாரோடையும் கூடி வாழணும் அப்படின்றது தான் வரும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதுதாங்க உண்மை. இப்போது மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. திருவெம்பாவையில் அது பழச்சுவையென அமுதென அரிதற் கரிதென எளிதென அமரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திருவர்த்து அரசு கோசமங்கையே, திருப்பெருந்துறை மன்னா எதியமை பணிகொள்ளுமாறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேன் சோலைகள் நிறைந்திருக்கும் திரு உத்தரகோசம் மங்கை திருதலத்தில் கோவிலில் கொண்டுள்ள பெருமாளே, திருப்பெருந்துறை உரை மன்னனே, சிவானந்தம் என்பது பழத்தின் சுவை போன்றது, அமுதத்தை போன்றது அந்த சுவை. அதை அறிவதற்கு அரியது என சிவனடியார்கள் கூறுகிறார்கள். சிவனடியார்களுக்கே அது அரியதாமா. அப்போ நம்மெல்லாம் எங்கே இருக்கோன்னு யோசனை பண்ணி பார்ப்போங்க. சிவானந்தத்தை இதைத்தான் என்று காட்ட முடியாது. அதை அனுபவித்து தான் உணர முடியும். ஆனால் எங்களது பரம்பொருளாகிய உன்னை நீ இப்படித்தான் இருப்பாய், இதுதான் நீ என்று சொல்லும் அளவுக்கு அதை எங்களுக்கு உணர்த்தினாய்.
அப்படி நீ உணர்த்துவதற்கு உரிய வகையில், உன்னை உணரும் வகையில் உன் கட்டளைப்படி நாங்கள் நடக்கிறோம். எழுந்து வா பெருமானே என்று திருப்பள்ளி எழுச்சியை பாடி அழைக்கிறார் மாணிக்க வாசகர். எப்படி உருக்கமாக பாடியிருக்காரு பாருங்களேன். அப்பா, நீ சொல்கிறபடிலாம் நான் கேட்குறேன்ப்பா, வாங்கப்பா, உங்களை நான் பார்க்கணும்ப்பா, வாங்க. பக்தினா இதுதாங்க பக்தி. பக்திங்கிறது பயம் கலந்த பக்திங்கிறது அது பக்தி கிடையாதுங்க. மரியாதை கலந்த பக்தி பக்தி கிடையாதுங்க. அன்பு கலந்த பக்தி தாங்க பக்தி. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அந்த பகவானை அழைத்தால் ஓடி வராமையாக இருப்பார். கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் நம்ம அன்போடு கூப்பிடணும். பயத்தில் கூப்பிடக்கூடாது பகவானை. ஆசையில் நம்ம கூப்பிடக்கூடாது, அன்பால் கூப்பிடணுங்க. அதுதான் பகவான் நம்மிடம் வந்திருப்பார். மாணிக்க வாசகர் இப்படி கூப்பிடுங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று கூறி, நாமும் அதன் வழியில் நடப்போம் என்று உறுதியளித்து, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.